வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்ரேஜோட ஃப்ரிட்ஜ் போர்டு. ஓகேங்களா, காட்ரேஜ்னு போட்டிருக்கா. காட்ரேஜோட ஃப்ரிட்ஜ் போர்டு ஸ்பின் பேசிக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 2 சென்சாரு, ஃபேன் மோட்ரு, எல்இடி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஐசி வெடிச்சிட்ருக்கு. இதோ 440 அடித்தாங்க 3 ஃபேஸ் லைனு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு R3ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. மெயின் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லுன்னு இருக்கா. இதுதான் லைனு, மெயின் லைனு. அவுட்புட்டுக்காக ரிலேக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க காமனுக்கு. மெயின் லைனு இங்கேருந்து பாருங்கள், நியூட்ரல் வந்து இங்கே டேரெக்டாக அந்த இதுக்கு வந்துடுது. இது வந்து ரெக்டிஃபயரு. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனு நியூட்ரல் இங்கே கொடுத்துட்டாங்க. லைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வருது. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் தான். ஓகேங்களா, சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் எவ்வளோ ஃபியூஸ் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி 3.2 நார்மலாக. ஓகேங்களா, அந்த ஃபியூஸ் போட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா, ஃபியூஸ் போட்டு இதை ரெடி பண்ணிங்கனாலே போதும், பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. இதுக்கு பல ரெசிஸ்டன்ஸு இங்கே பாருங்கள், ஃபியூஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, அந்த போர்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூஸ் போட்டுங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சு. இது வந்து கம்ப்ரஸர் அவுட்புட்டு. மேலே எழுதிருக்கு பாருங்கள், எல்லு கீழே உள்ள பின்னு கம்ப்ரஸர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 24 எஸ்எம்பிஎஸ் டோட்டலாக அவுட்டுங்கிறதுனால 5 to 24 மாடியூல் வச்சு இது பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 5 to 24 மாடியூல் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, தேங்க்யூ.